அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு டிஎன்ஏல என்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, பீகாருடைய தொழிற்சாலையிலிருந்து நம்ப முதல்ல ஒரு நாட்டுக்கு ரயில் என்ஜின்கள ஏற்றுமதி செய்ய போறோம். அது என்ன நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கினியா அப்படிங்கிற நாடு. சரிங்களா? அந்த நாட்டுல நடந்த டெண்டர் ப்ராசஸ்ல நம்ப நாடு செலக்ட் ஆயி, நம்மளுடைய ரயில் நிறுவனம் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கினியாவுக்கு ரயில் என்ஜின்கள ஏற்றுமதி செய்ய போறோம். முதற்கட்டமாக பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 150 ரயில் என்ஜின்கள ஏற்றுமதி செய்ய போறோம். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, அணு ஆயுத இருப்பை அதிகப்படுத்திய இந்தியா, பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. உலக அளவுல பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 9 நாடுகள் கிட்ட தான் அணு ஆயுதங்கள் இருக்கு. ரஷ்யா, உலகத்திலே அதிகமான அணு ஆயுதங்கள வச்சிருக்கக்கூடிய நாடு ரஷ்யா. அடுத்ததா USA. மத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு சைனா கிட்ட வந்து அணு ஆயுதங்கள் வந்து இருக்கு. UK, பிரான்ஸ், ஓகேங்களா? அடுத்தது நார்த் கொரியா, இஸ்ரேல், இவங்களுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்தியா, பாகிஸ்தான். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 கண்ட்ரீஸ் கிட்ட தான் உலகத்திலேயே மொத்தமா அணு ஆயுதங்கள் அப்படிங்கிறது இருக்கு. ஒவ்வொரு நாட்டுக்கிட்டயும் எவ்வளோ அணு ஆயுதங்கள் இருக்கு அப்படிங்கிறத, இந்த ஸ்டாக்ஹோம் பீஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் வந்து வெளியிடுறாங்க. SIPRI அப்படிங்கிற இந்த அமைப்பு. அதன்படி பார்க்கிறப்ப, இந்தியாவுக்கிட்டயும் சரி, பாகிஸ்தான் கிட்டயும் சரி, அதிகமான அணு ஆயுதங்கள் இருக்கிறதாக சொல்லியிருக்காங்க. போன வருஷத்த விட இந்த வருஷம் அதிகமாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உலகத்திலேயே அதிகமான அணு ஆயுதங்கள் வச்சிருக்கக்கூடிய நாட்டுல இந்தியா 6வது இடத்துல வந்து இருக்கு. ஓகேங்களா? 6த் பிளேஸ்ல வந்து இருக்கு. சரியா? இந்தியாவ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, 1974ல முதல்ல நம்ம அணு ஆயுத சோதனை அப்படிங்கிறத பண்ணியிருப்போம். ஆப்பரேஷன் ஸ்மைலிங் புத்தா அப்படிங்கிறத பண்ணியிருப்போம். சரிங்களா? அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா, 1998ல 2வது ஆப்பரேஷனான ஆப்பரேஷன் சக்தி அப்படிங்கிறத நம்ம பண்ணியிருப்போம். சரிங்களா? இதன் அடிப்படையில பார்க்கிறப்ப, நம்ம கிட்ட 2 அ அணு ஆயுத சோதனைகள் வந்து பண்ணியிருக்கோம். இருந்தாலுமே நம்ம 1968ல வெளிவந்த இந்த நான் புரோலிஃபரேஷன் ட்ரீட்டி, அணு ஆயுத பரவல் தடை சட்டம் தடை ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல நம்ம கையெழுத்து ஆகல. ஓகேங்களா? கையெழுத்து போடல. இருந்தாலும் நம்ம நோ ஃபர்ஸ்ட் யூஸ் பாலிசி அப்படிங்கிறத வச்சிருக்கோம். ஓகேங்களா? நோ ஃபர்ஸ்ட் யூஸ் பாலிசி அப்படின்னா, நம்ப முதல்ல எந்த நாட்டையும் போய் அணு ஆயுதம் கொண்டு தாக்க மாட்டோம். ஆனா நம்மள தாக்குனா நம்ப திருப்பி அட்டாக் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான். அடுத்தது அதிகரிக்கும் சிறார் குற்றச் செயல்கள் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. உலக அளவிலும் சரி, இந்தியாவிலுமே சரி பார்த்தீங்கன்னா, சிறுவர்கள் குற்றம் செய்யக்கூடிய அந்த செயல்கள் அதிகமாயிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இத பொறுத்தவரைக்கும் பார்க்கிறப்ப, இந்தியாவுல இருக்கக்கூடிய 33% சிறார்கள்ல 6லிருந்து 7% பேர் குற்றச் செயல்கள்ல ஈடுபடுறாங்க. அதுல 80% வந்து பார்த்தீங்கன்னா, சிறுவர்களாகவும், 20% வந்து சிறுமிகளாகவும் இருக்காங்க. என்ன மாதிரியான ஒரு குற்றச் செயல்கள்ல ஈடுபடுறாங்கன்னா, போதைப் பொருட்களுக்கு வந்து அடிமையாகுறது, கொலை இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள்ல பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரியான குற்றங்கள பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென்னிந்தியாவுல பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல அதிகமான சிறார்கள் வந்து இந்த குற்றச் செயல்கள்ல ஈடுபட்டுட்டு இருக்காங்க. இந்திய அளவுல பார்க்கிறப்ப 2016லயும் 2022யும் கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, 2016ல 32.5% இருந்தது. இப்ப 49.5% இந்த சிறார் குற்றச் செயல்கள், வன்முறை செயல்கள் வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலேயே அதிகமா மத்திய பிரதேஷ்ல 20%, மகாராஷ்டிரால 18%, ராஜஸ்தான்ல 9.6% இருக்கு. இதுவே தென்னிந்திய மாநிலங்கள் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, தமிழ்நாட்டுல அதிகமா இருக்கு. ஓகேங்களா? 2021ல கிட்டத்தட்ட 2200 வழக்குகள் பதிவாகி இருந்துச்சு. ஆனா 2022ல பார்த்தீங்கன்னா, 2600க்கும் மேற்பட்ட வழக்குகள் வந்து பதிவாகி இருக்கிறதாக சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதே மாரி இந்த சிட்டீஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, டெல்லி சிட்டில அதிகமான குற்றங்கள் பதிவாகுது. சிறார் குற்றங்கள். டெல்லிக்கு அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா, சென்னையில தான் அதிகமான சிறார் குற்றங்கள் பதிவாகுது. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெற்றோர்களுக்கும், குழந்தைகளுக்கும் ஏற்படக்கூடிய அந்த இடைவெளி, அந்த ப்ராப்பர் கம்யூனிகேஷன் இல்லாம போறது. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, போதை பழக்கவழக்கங்கள் ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. அடுத்தது எஜுகேஷன்ல இருந்து பாதியிலேயே விட்டுட்டு போறது, டிராப் அவுட் ஆகுறது, இடைநிற்றல், அடுத்தது வறுமை, இணையதளங்களுடைய தாக்கம், இந்த மாதிரியான வன்முறைய கொண்டாடக்கூடிய ஒரு மனநிலை. ஓகேங்களா? அத ப்ரொவோக் பண்ணுவாங்க. சின்ன பசங்கள் மத்தியில ப்ரொவோக் பண்ணுவாங்க. ஒருத்தர அடிச்சுட்டாங்கன்னா, "நீ திருப்பி அடிக்கலையா?" அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்த மாதிரியான ஒரு மனநிலை. அதனால ஏற்படக்கூடிய ஒரு கோவம், அது வந்து ஒரு குற்றமாக மாறுது. சரிங்களா? ஐநாவ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி குற்றம் செய்யக்கூடிய சிறுவர்கள சிறையில அடைக்கக்கூடாது. அவங்களுக்கு வந்து சீர்திருத்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சீர்திருத்த பள்ளிகள வந்து கொண்டு வர சொல்லியிருப்பாங்க. 1959ல வந்த அந்த குழந்தைகளுக்கான உரிமைகள் பிரகடனத்துல. இருந்தாலுமே சீர்திருத்த பள்ளியில இருக்கக்கூடிய சிறார்கள் பார்த்தீங்கன்னா, அந்த பள்ளியிலிருந்து வெளிய வரப்ப சீர்திருத்தமாயி வெளிய வராங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது. அது ஒரு பெரிய பிரச்சனையாக தான் இருக்கு. டெல்லியில நடந்த நிர்பயா கொலை வழக்குல கூட ஒரு சிறுவன் வந்து குற்றம் சாட்டப்பட்டிருப்பான். 3 ஆண்டுகள் கழித்து அந்த சிறுவன் சீர்திருத்த பள்ளியில இருப்பான். 18 வயசு ஆனதுக்கு அப்புறமா அவன ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஒரு பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கும். அதற்கு அப்புறமா தான் இந்தியாவுல இந்த சிறார் நீதி சட்டம், ஜுவனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட் அப்படிங்கிறது 2000 ஆண்டு வந்திருக்கும். அத ரீப்ளேஸ் பண்ணி 2015ல புதிய சட்டத்த அறிமுகப்படுத்தி இருப்பாங்க. அதுல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறார்கள் யாராவது
கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை போன்ற இந்த மாதிரியான கொடிய குற்றங்கள்ல ஈடுபட்டாங்க அப்படின்னா, அவங்கள 18 வயது நிறைவடைந்தவர்களாக கருதி விசாரணை செய்யப்படும். அவங்க 16 வயசுக்கு மேல இருந்தாங்க அப்படின்னா, அவங்கள 18 வயசுக்கு நிறைவடைந்தவங்க அப்படின்னு சொல்லி கருதி, அவங்க மேல வழக்குகள் தொடரப்படும். அ எல்லாருக்கும் உண்டான தண்டனை அவங்களுக்கும் வழங்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சீர்திருத்த பள்ளியிலிருந்து வெளிய வரக்கூடிய சிறுவர்கள் மறுபடியும் குற்றச் செயல்கள்ல ஈடுபடுறதுக்கு அதனால கையெழுத்தா ஐ மீன் கைதாகிறது அப்படிங்கிறது தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்கக்கூடிய ஒரு சம்பவமாக தான் இருக்கு. ஓகேங்களா? அப்ப அந்த பதின்பருவம் அப்படிங்கிறது ஒரு சிக்கலான ஒரு காலகட்டம் தான். அடல்ட் அப்படிங்கிறது. ஓகேங்களா? சோ அந்த அடல்ட் அ அந்த ஒரு அடல்ட் ஃபேஸ வந்து தாண்டணும் அப்படின்னா, அதுக்கு பெற்றோர்களுடைய சப்போர்ட் அதிகமா இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல குடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஜஸ்டிஸ் சந்துரு கமிட்டி கூட சமீபத்தில ஒரு ரெக்கமெண்டேஷன் குடுத்திருப்பாங்க. இந்த ஜுவனைல் ஜஸ்டிஸ பேஸ் பண்ணி ஓகேங்களா, சிறுவர் சீர்திருத்த பள்ளிகள பேஸ் பண்ணியே பூஞ்சோலை அப்படிங்கிற ஒரு மாடல் பூஞ்சோலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாதிரி இந்தியாவிலே இந்த மாதிரியான ஒரு சிறுவர் சீர்திருத்த பள்ளி எங்கேயுமே இருக்காது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு பூஞ்சோலை அப்படிங்கிற ஒரு முக்கியமான சீர்திருத்த பள்ளிய வந்து கோயம்புத்தூர்ல தமிழக அரசாங்கம் உருவாக்கிட்டு இருக்காங்க. யாரோட ரெக்கமெண்டேஷன் அடிப்படையிலனா, சந்துரு கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் பேசிஸ்ல. இங்க வந்து அவங்களுக்கு கல்வி சொல்லிக் குடுக்கிறது இல்லாம ஸ்கில் ட்ரெய்னிங் இந்த மாதிரியான வெவ்வேறு ஆக்டிவிட்டீஸ வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாடல் சக்சஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, இத இந்தியா ஃபுல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது கூட நம்மளால சொல்ல முடியும். சரிங்களா? இது எல்லாமே மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ப பிரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரியான எக்ஸாம்பிள்ஸ. ஸோ இன்னைக்கு முக்கியமான செய்திகள பார்த்திருக்கோம். நன்றி. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.